जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. இது ஒரு ஆழமான சத்தியம். எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோன்றது முக்கியம் இல்ல, எந்த ஸ்டேட்ல இருக்கிறோன்றது தான். ஜடத்தாலே உயிருக்கு மரியாதையா அல்லது உயிராலே ஜடத்திற்கு மரியாதையா? ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்தீர்களானால் நீங்க தொட்ட பொருளெல்லாம் உங்களாலே பெருமை பெறும். பந்தத்தன்மையோடு வாழ்ந்தீர்களானால் நீங்கள் தொட்டிருக்கின்ற பொருட்களாலே உங்களுக்கு பெருமை. இந்த 2 விதமான வாழ்க்கை தான் உலகத்திலேயே, வேற ஒன்றும் கிடையாது. என்ன நடந்தாலும் இனிமையாக ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டு வாழ்கின்ற மனிதனைத்தான் சிவத்துவத்தில் வாழ்பவர்கள்னு சொல்றோம். சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆழமா புரிஞ்சுங்க. சிவம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னா, காரணம் இல்லாத மங்களத்தன்மை. எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா காஸ்ட்லெஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ்னு சொல்லுவோம். காரணமில்லாத மங்களத்தன்மை. என்ன நடந்தாலும் வாழ்க்கை ஒரு காரணமில்லாத மங்களத்தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கேட்கலாம், எப்படி சாமி என்ன நடந்தாலும் மங்களத்தன்மை தானே ஏத்துக்க முடியும்? வியாதிய மங்களம்னு சொல்ல முடியுமா? இல்ல மரணத்தை மங்களம்னு சொல்ல முடியுமா? என்ன சாமி நீங்க எல்லாமே மங்களம் மங்களம்னு மங்களம் பாடுறீங்களே? ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு மிக ஆழமான பாடத்தை கற்றுத்தருவதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு சாரத்தை சேர்க்கின்றது. ஒரு ஜூஸ் ஆட் பண்ணிட்டு தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, பணக்காரராக இருந்து ஏதோ ஒரு வியாபாரத்தின் மூலமாக பணத்தை இழந்து விட்டீர்களானாலும் கூட
அந்த வியாபாரத்தில் நடந்த அனுபவம்ங்கிற ஜூஸ் சாரம் உங்க பர்சனாலிட்டியோட சேர்ந்துருது. அப்ப நேச்சுரலா இதற்கு பிறகு எப்படி அந்த பிழைகளை இழைக்காமல் வாழ்வதுங்கிற அறிவு உங்களுடைய பாகமாக மாறிவிட்டு இருக்கின்றது. அதனால இந்த அறிவுக்கான விலைதான் நஷ்டம், இழப்பு. ஆழமா பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாருங்கள். உங்களுக்கு வருகின்ற வியாதிகள் கூட பல நேரத்தில் உங்களுக்கு மிகவும் தேவையான மனத்தெளிவையும் அமைதியையும் தந்துவிட்டு சென்றுவிடும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதல், மிகப்பெரிய உணர்வு மாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம், மிகப்பெரிய தெளிவு வியாதிகள் தந்துவிட்டு சென்றுவிடும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மரணம். ஆழமா புரிஞ்சுங்க. மரணம்னா என்னன்னா, உங்களால ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வடுக்களை, துக்கங்களை மனதிலும் வியாதிகளை உடலிலும் தாங்க துவங்கும் பொழுது நீங்க வேற ஒரு உடம்பு மனசும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழச விட்டுட்டு போறதுதான் மரணம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா துக்கத்துக்கும் எது காரணம்? உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகளும். உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகள். உடலால வர்ற உறவுகள், மற்ற பொறுப்புகள், மீதி எல்லாம். இதுதான் நம்ம எல்லா துக்கத்துக்கும் காரணம். இதனாலே நம்முடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள், அதாவது பல மாற்ற முடியாத, ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உருவாக்கி வச்சிருப்போம். உடம்புலையும் மனசுலையும் மாற்ற முடியாத, ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உடம்புலையும் மனசுலையும் உருவாக்கிட்டோம்னா சரி, இதனால ஏற்படுற இந்த பந்தங்கள், துக்கங்கள் இதை தாண்டி செல்லலாம் அப்படின்னு சொல்லி சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இப்போ ஒரு ஊர்ல நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா இதுக்கு மேல அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா வேற ஒரு ஊருக்கு மாறிக்கிற மாதிரி இந்த ஊர்ல நம்ம இப்ப வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உடம்பு மனசும், இந்த உடம்பு மனசும் இதுக்கு மேல ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா உடனே என்ன பண்றது? இதை தூக்கி போட்டுட்டு நாம ஊர் மாறுகின்றோம் இல்லையா? அந்த ஊர் மாறுவதைத்தான் மரணம்னு சொல்றோம். இர்ரிப்பேரபிளா நம்முடைய உடம்பு மனசும் டயர்ட் ஆயிடும் பொழுது அதை விட்டுட்டு நாம மாத்துறது தான் மரணம் அப்படின்னு ஆழமா புரிந்து கொள்ளுங்கள். மரணம் கூட நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம். ஆழமாக புரிந்து கொண்டீர்களானால் மரணம் கூட மிகப்பெரிய சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பக்தர் என்கிட்ட வந்தாரு. சாமி, எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய முற்பிறவி ஞாபகம் எனக்கு வரா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்பா உன் வயசு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 38 சாமி அப்படின்னாரு. இந்த 38 வருஷமா நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் உன் மனசுக்குள்ள இருந்தா நீ என்ன ஆவன்னு கேட்டேன். பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. இந்த 38 வருஷ நினைவுகளே உனக்கு இவ்வளோ துக்கத்தை கொடுக்குது, அதை மறக்கத்தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சு வந்த. இன்னும் ஒரு 60-70 வருஷம் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தா நீ என்ன ஆவ? ஆழமா புரிஞ்சுக்கோங்க.
அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா வந்த அப்படின்னு. மனசை நிம்மதியா இல்லை, தியானம் பண்ண வந்த சாமினார். உன் நிம்மதி இல்லாமல் காரணம் என்ன இருக்கு? காரணம் என்னன்னு கேட்டேன். இந்த கடந்த கால நினைவுகள் தான் சாமினார். 38 வயசு கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள வருதுப்பா. அதுவே மனசு நிம்மதி இல்லாம தியானம் பண்ண வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பூர்வ ஜென்மம் 70 வருஷம் நினைவுகள், அப்ப 108 வருஷம் நினைவுகள் உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆவீங்க? அவர் சொன்னாரு, பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, 2வது தரம் பிடிக்காது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதனால் அப்படின்னா மறதி கூட இறைவன் தந்த வரம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், மறதி கூட இறைவன் தந்த வரம். பூர்வ ஜென்ம நினைவுகள் நமக்கு வராமல் இருக்கின்ற மறதி கூட இறைவன் தந்த வரம். நம்முடைய வேதாந்தத்தில் இறைவனுடைய வேலைகள் 5ன்னு சொல்வார்கள். உருவாக்குதல், சிருஷ்டி, காப்பாற்றுதல், ஸ்திதி, அழித்தல், சம்ஹாரம், மறைத்தல், துரோதானம், அருளல், அனுக்கிரகம். 5 வேலை. அதாவது உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மறைத்தல், அருளல். நான் நினைச்சேன், உருவாக்குறது கடவுள் வேலை, காப்பாற்றுறது அவர் வேலை, அழிக்கிறது அவர் வேலை. அழித்தலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீஜுவனேட் பண்றாவது புது புது விஷயங்கள் நடப்பதற்கான இடத்தை உருவாக்குறது, அதான் அழிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அணுவை அழிச்சா தான் அது இன்னொரு விஷயமா மாற முடியும். அந்த சக்தி மாற்றம், உருமாற்றம் தான் அழித்தல்னு சொல்றது. அது அழித்தல் கடவுள் அதான் செஞ்சாகணும், ஓகே, உண்மை. அருளல் அதுவும் அவர் தான் செஞ்சாகணும். இந்த மறைத்தல் ஏன் செய்கிறார் காரணம் இல்லாமல் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் இதை ஆழ்ந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம், நாம் மறைத்தல் என்கின்ற மறதி கூட காரணத்தோடு நம் மீது செய்யப்படுகின்ற அருள்தான். ஏன்னா எல்லாவற்றையும் நினைவில் வச்சிருந்தோம்னா வாழ முடியாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய பூர்வ ஜென்ம நினைவு வரணுமா அப்படின்னு கேட்டேன். சாமி, இந்த ஜென்ம நினைவெல்லாம் கூட அழிக்கிறது ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சாமின்னாரு. எப்பெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே இதுக்கு மேல உங்க மனசை உபயோகம் பண்ண முடியாத அளவுக்கு மனசு டயர்டானா நீங்க எடுத்துக்கிற ஓய்வு தான் தூக்கம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கு மேல உங்க மனசை யூஸ் பண்ண முடியாது நீங்க நினைக்கும் பொழுது எடுத்துக்கிற ஓய்வு தான் மரணம். அதுதான் மரணம். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு தூக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு மரணம். ஆழமா பார்த்தீங்கன்னா மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்க்கின்றது. மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரசத்தை அதிகரிக்கின்றது. எல்லா செயலுமே, எல்லா நடவடிக்கையுமே, எல்லா நிகழ்ச்சியுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது எனும் பொழுது ஏதோ ஒரு ஞானத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா செயலுமே, எல்லா நிகழ்ச்சியுமே, எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது அப்புறம் எப்படி அந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில துக்கமா இருக்க முடியும்? மங்களமாகத்தான் இருக்க முடியும். அதனால நடக்கின்ற எல்லாவற்றிலும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நடக்கின்ற எல்லாவற்றிலும் நமக்குள் எது இணைக்கப்படுகின்றதோ அதை பார்த்து வாழும் பொழுது வாழ்க்கையே மங்களமானது என்று நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கின்ற எல்லாமே மங்களமயமானதுதான் அப்படின்னு நினைக்கிறவர்களைத்தான் சிவத்தன்மையில் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்றோம். சிவம்னா என்னன்னா காரணமில்லாத மங்களத்தன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, இல்ல சாமி என் வாழ்க்கை அவ்வளோலாம் மங்களமா இல்லை. சில பேர் இல்லை, யாரை வேணா கேளுங்க உங்க வாழ்க்கை எப்படின்னு. யாரை வேணுமானா உங்க வாழ்க்கை எப்படின்னு கேளுங்க. எடுத்த உடனே அவங்க ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை என்னன்னா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது சாமி. என் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது. அதுல கூட டாப் லீடிங், அதுலயும் டாப்ல தான் இருந்தாகணும். என் கஷ்டம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி. என் கஷ்டம் வேற யாராவது பட்டிருந்தாங்கன்னா எப்பவோ பைத்தியம் முடிச்சிருக்கும். நமக்கு பிடிக்காத மாதிரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையுடைய அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷனா இதைத்தான் கொடுக்கிறோம் கிடையாது. ஆழ்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையை துக்கம்னு நினைச்ச உடனே என்ன பண்றோம்? துக்கமாக நடக்கின்ற சம்பவங்களை மட்டும் எடுத்து 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 கோத்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம்.
ஒரு தரம் வாழ்க்கையை துக்கம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு துக்கமான சம்பவங்களை மட்டுமே எடுத்து கோத்து பார்க்குற மனநிலை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு சுகமான இனிமையான விஷயங்கள் நடந்தா கூட இது எவ்வளவு நேரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும், வெயிட் பண்ணுப்பா, ரொம்ப குதிக்காத, ரொம்ப ஆடாத. நம்மை நாமே துக்கத்தை நோக்கி துக்கத்திற்காகவே, துக்கத்தை எதிர்பார்க்கின்ற மனநிலையோடைய துக்கத்துக்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம். துக்கம் வரும்போது இப்ப கரெக்டா இருக்கு, லைஃப் இப்படித்தான் இருக்கும் தெரியும்பா. ஆனா வேற ஏதாவது ஒரு புது மாற்றமோ ஆனந்தமோ வருமானம் யாருக்கு தெரியுது, எவ்வளவு நேரம் இருக்குன்னு விடுப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சேனலை டியூன் பண்றீங்களோ அந்த சேனல் உங்க டிவியில தெரியும். அதே மாதிரி எந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வரும்னு மனசுல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுதான் வரும். வாழ்க்கையே ஆனந்தமயம், மங்களமயமானது அப்படின்ற உணர்வுல இருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிவத்தன்மை பொங்குவதை காண்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கஷ்டப்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நடக்க வேண்டியது எதுவுமே இல்லை. God is not a sadist. Existence is not a sadist. உங்களை துக்கப்படுத்தி அடைந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மலர்வதற்காக இங்கு உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக பிரபஞ்சம் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது. உங்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய லீலையை நடத்தி கொள்ளுகின்றான். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृणया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் இது. நீங்கள் விபத்தாக இங்கு வரவில்லை, ஒரு மிக அருமையான அதிசயமாக இங்கள் பூத்திருக்கின்றீர்கள். அதாவது விபத்து அதிசயம் ரெண்டுமே எதிர்பாராதுதான், ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். நடந்தது நல்லதுன்னு நாம நினைச்சா அது அதிசயம்னு சொல்லிக்கிறோம், நடந்தது கெட்டதுன்னு நாம நினைச்சா விபத்துன்னு சொல்லிக்கிறோம். ஆனா ரெண்டும் எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அதை விபத்தாவோ அதிசயமாவோ பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விபத்தாகவும் பார்க்கலாம், அதிசயமாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அது கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா என்னவா பார்ப்பீங்க? உங்கள் வாழ்க்கையை ஒரு மிக நீண்ட விபத்தா பார்ப்பீங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சாமி 24 வயசு வரைக்கும் நானும் என்னுடைய மனைவி ரொம்ப ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ரெண்டுமே எதிர்பாராததுதான். விபத்தாகட்டும் அதிசயமாகட்டும், நடப்பது அனைத்தையும் மங்களம் என்று நினைத்தோமானால் அது அதிசயம், நடப்பது அனைத்தையும் துக்கம் என்று நினைத்தோமானால் அது விபத்து. உங்க வாழ்க்கையை நீங்க விபத்தாகவும் எதிர்கொள்ளலாம், அதிசயமாகவும் எதிர்கொள்ளலாம். ஒவ்வொரு வினாடியையும் மங்களத்தன்மையோடு, ஆனந்தத்தோடு, பூரிப்போடு, புதுத்தன்மையோடு வாழ்க்கையை பார்ப்பவன் சிவனாகவே வாழுகின்றான், சிவத்தன்மையில் வாழுகின்றான். காரணமில்லாத மங்களத்தன்மை. உள் செல்லும் சுவாசம் மங்களம், வெளியேறும் சுவாசம் மங்களம், உள்ளுக்குள் பொங்கும் உணர்வு மங்களம். அத்துணையுமே ஆனந்தம், அத்துணையுமே இனிமை. நல்ல ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், கொஞ்சம் ஸ்ரத்தையோடு வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தல். மோதிரம் போட்டுக்கிற அளவுக்கு சொத்தை கொடுக்கலையேன்னு கடவுளை காலையிலிருந்து மாலை வரைக்கும் திட்டுற நாம, மோதிரம் போட்டுக்கிறத கட்ட விரலையாவது கொடுத்தியேன்னு நம்ம நம்புறதில்ல, கட்ட விரலை கொடுத்திருக்காரேன்றதுக்காக ஆனந்தப்படுறதில்ல, மோதிரம் போட சொத்து இல்லையேங்கிறதுக்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் திட்டிட்டு இருக்கிறோம்.
எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ சாடிஸ்ட். இறை சக்தி நம்மை துக்கப்படுத்தி பார்ப்பதற்காக உருவாக்கவில்லை. நம் மூலமாக அது வாழுகின்றது. நம் மூலமாக அது நம்மை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது. நம் மூலமாக அது முழுமையை வெளிப்படுத்துகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சில நேரத்தில் நான் பார்க்கறது உண்டு, இந்த பெரியவர்களுடைய குழந்தைகள், சில பேருடைய குழந்தைகள் அவர்கள் நினைத்ததை பூர்த்தி செய்வார்கள், சில பேருடைய குழந்தைகள் அவர்களை பூர்த்தி செய்வார்கள். நாம் பிரபஞ்சத்தின் குழந்தைகள். பிரபஞ்சம் ஆனந்தத்தின் வெளிப்பாடு. ஆனந்தமாகத்தான் எல்லாமே இருக்க முடியும். நாம் ஆனந்தமாக வாழ்ந்தோமானால் பிரபஞ்சம் நம் மூலமாக எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ பிரபஞ்சத்தின் இச்சையை நாம் பூர்த்தி செய்கின்றோம். அதாவது அப்பா சொத்தை எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒரு கடமையும் வச்சுட்டு போயிருப்பார். இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான்பா, ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை அண்ணாமலையாருக்கு ஒரு மண்டகப்படி நடத்திரு அப்படின்னு. அந்த கடமையை செய்தோமானால் சொத்தை அனுபவிப்பதற்கான தகுதி நமக்கு உண்டு. ஆனால் அந்த கடமையை செய்யலைன்னா சொத்தை அனுபவிப்பதற்கான தார்மீகமான தகுதி நமக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சம் கடவுள் நமக்கு அளித்த சொத்து. அவர் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை ஆனந்தமாக வாழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்கின்ற அவருடைய வில். அவர் கொடுத்த பொறுப்பை, ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள் என்று அவர் கொடுத்த பொறுப்பை வாழ்வோமானால் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிப்பதற்கான சுதந்திரம், தார்மீகமான உரிமை நமக்கு உண்டு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஜீவன் முக்தர்களாக நாம் வாழவில்லை என்றால் அவர் கொடுத்த இந்த சொத்தை அனுபவிப்பதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் நமக்கு இல்லை. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ஆழமாக ஆழ்ந்து இந்த சத்தியங்களுக்குள் பார்த்தீர்களானால் அடிப்படையாக சில விஷயங்கள் புரியும். வாழ்க்கை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்டது. அது அவ்வாறு வாழாமல் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கான காரணம் இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும், வெளியில நாம காமிக்கிற பர்சனாலிட்டிக்கும் உள்ள நாம வச்சிருக்கிற பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை. இந்த சண்டைக்கு காரணம் எதை எடுத்தாலும் விமர்சித்துக் கொண்டே இருக்கின்ற மன அமைப்பு. இந்த மன அமைப்பு மாற வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே சேர்க்கப்படும் சாரத்தை கண்டு ரசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றின் மூலமாகவும் நமக்குள் ஏதோ ஒரு சாரம் சேர்த்து கொண்டே இருக்கப்படுகிறது, ஏதோ ஒரு ரசம் அழித்து கொண்டே இருக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில கோத்ரூ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ஒவ்வொரு படியுமே ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் இணைத்து விட்டு செல்கின்றது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் மலர வைத்து விட்டு செல்லுகின்றது, ஏதோ ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாற்றிவிட்டு செல்லுகின்றது. இதை நாம் பார்க்க தெரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையே மங்களம், மங்களத்திலிருந்து பொங்கி மங்களத்தன்மையாக வெளிப்படுகின்ற சத்தியம் என்பது புரியும். சிவத்தன்மை, சிவத்தன்மையில் வாழ்வதுதான் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தியை உணர்வதற்கு ஆன அடிப்படையான தேவை. வழிபடுவது தவறல்ல. உணராமல் வழிபடுவோமானால் அது சடங்காக மாறி, சடங்காக மாறுவது மட்டுமல்லாமல் சில நேரத்திலே வெறுமனே நேரத்தை வீணடிக்கும் செயலாக கூட மாறிவிடுகின்றது. உணராமல் வழிபாடு செஞ்சோம்னா அது பெருமைக்கான ஒரு விஷயமாக கூட சில நேரத்தில் மாறிடுது. ஒரு மதிப்புக்கான விஷயமா கூட சில நேரத்தில் மாறிடுது.
உணர்ந்து செய்யும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையின் சத்தியம் குறிபட துவங்குகிறது. அதாவது எல்லா ஆன்மீக குழுக்கள், இயக்கங்கள், மதங்கள் எல்லாத்திலையுமே 3 பாகம் உண்டு. ஒன்று இறுதியான சத்தியங்கள், இன்னொன்று அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல்கள். இறுதியான சத்தியங்கள் அப்படின்னா என்னன்னா, ஆன்மா, நாம் எல்லாரும் பரம்பொருளின் வடிவங்கள், இறுதியான சத்தியங்கள். நம்ம இந்து தர்மத்திலே உபனிஷதங்களை அந்த இறுதியான சத்தியங்கள்னு சொல்லுவோம். இன்னொரு பாகம் இருக்கு, எல்லா மதத்திலையும் உண்டு. இன்னொரு பாகம் என்னன்னா, அதை தினசரி வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள், சடங்குகள். சத்தியங்கள், இறுதி உண்மைகள், செயல்கள், சடங்குகள். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தியங்கள் கொடுக்கிற இன்ஸ்பிரேஷனோட அந்த செயல்களை செய்யாம நாம போகும் பொழுது திரும்ப திரும்ப இந்த சத்தியங்களை நமக்கு நினைவூட்டுகிறவர்களை தான் குருமார்கள்னு சொல்லுவோம். ஆழமா புரிஞ்சுங்க. சத்தியங்கள், செயல்கள். இந்த சத்தியங்களை நினைக்காம வெறுமனே செயலை மட்டும் செய்யறதுதான் சடங்குன்னு சொல்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.